ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணியிருக்கோம். குலாப் ஜாமுன் தான் பண்ணியிருக்கோம். அதுவும் கோதுமை மாவு வச்சு குலாப் ஜாமுன் நல்ல டேஸ்டியாக பண்ணியிருக்கோம். ஃபெஸ்டிவல் டைமில் எல்லார் வீட்லேயுமே ஸ்வீட் இருக்கும். திடீர்னு நமக்கு குலாப் ஜாமுன் சாப்பிடணும் போல் இருக்கும். ஆனால் குலாப் ஜாமுன் மிக்ஸ் இருக்காது. மைதா மாவில் செய்கிறதுக்கும் நமக்கு பிடிக்காது. இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் சூப்பராக டேஸ்டியாக குலாப் ஜாமுன் செய்ய போகிறோம். எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். 1 கப்பு கோதுமை மாவை நல்லா அரிச்சு எடுத்திருக்கேன். இந்த கோதுமை மாவு வீட்டிலையே திரிச்சது தான். இதை இந்த நெய்லையே நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுக்கணும். நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஆறுனதும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். ஒரு 10 ரூபா பாக்கெட் மில்க் பவுடர் வாங்கியிருக்கேன். இது எனக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் போல் வந்தது. இதை விட அதிகமாக போட்டாலும் நல்லதாக இருக்கும். நான் ஒரு பாக்கெட் தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம 1 கப்பு தான் போட்டிருக்கோம் மாவு. அதுலேயும் இல்லாமல் நான் பால் ஊற்றி தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். தண்ணீர் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே மில்க் பவுடர் போட்டுறணும். ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பும் போட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். கோதுமை மாவில் செய்திருக்கிறதுனால பயப்படாமல் நம்ம இந்த குலாப் ஜாமுனை சாப்பிடலாம். மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் எல்லா இடமும் படும்படியாட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். கோதுமை மாவில் செய்கிறதுனால கோதுமை மாவுக்குள்ள ஃப்ளேவர் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம நெய்யும் ஏலக்காய் தூளும் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலும் ஒன்றும் இல்லை, நல்லாயிருக்கும். இனி பால் ஊற்றி தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்ல திக்கான பாலாக இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கிடணும். இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா சேர்ந்து வந்துட்டு இந்த மாவை ஒரு 10 நிமிஷம் போல் ரெஸ்ட் கொடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். பத்து நிமிஷம் போல் ஆயாச்சு. இனி நம்ம உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கிடலாம். நான் சின்னதாக தான் உருண்டை பிடிச்சிருந்தேன். இந்த 1 கப்பு மாவுக்கு எனக்கு 40 உருண்டைகள் வந்திருந்து. கொஞ்சம் போல் மாவு எடுத்துட்டு கொஞ்சம் அழுத்தமாக பிசைஞ்சோம்னா நமக்கு வெடிப்புகள் இல்லாமல் வரும். இது கோதுமை மாவுனால் வெடிப்புகள் வரதான் செய்யும், பிரச்சனை இல்லை. நம்ம ஆனாலும் ரொம்ப வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம கொஞ்சம் அழுத்தமாக பிசைஞ்சிக்கிடணும். இப்படியே ஒவ்வொன்றா நம்ம உருண்டை பிடிச்சிடலாம்.
எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா ஒரு 40 உருண்டை போல் வந்திருக்கு. இனி நம்ம உடனேயே பொரிக்க வேண்டியது தான். ஒரு பேன் எடுத்து அதில் 1 கப்பு சீனி போட்டிருக்கேன். 1.5 கப்பு தண்ணீர் ஊற்றிருக்கேன். இதை நல்லா கொதிக்க வைக்கணும். இது சுகர் சிரப்புக்கு. ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் கொஞ்சம் போல் ரோஜாப்பூ இதழ்களும் போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா ஹீட் ஆயாச்சு. இனி உருட்டி வச்ச உருண்டைகளை எல்லாம் போட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். கோல்டன் ப்ரௌனாக வர்றது வர திருப்பி போட்டு பொரித்து எடுக்கணும். இந்த மாதிரி விரிவான பாத்திரத்தில் போட்டு நம்ம பொரிக்க ஆரம்பித்தோம்னா சீக்கிரமே வேலை முடிஞ்சிரும். இந்த மாதிரி கலருக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எல்லா உருண்டைகளையும் எடுத்துடலாம். அடுத்த பேட்சையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ரெண்டு ஷிஃப்டாக போட்டு பொரித்து எடுத்தாச்சு. இனி சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கிடலாம். சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சாச்சு. இந்த சுகர் சிரப்பில் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் ஊற்றினாலும் நல்ல ஒரு ஃப்ளேவராட்டி இருக்கும். சீனி எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் எல்லா உருண்டைகளையும் போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். அடுப்பையும் உடனே ஆஃப் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour போல் ஆயாச்சு. சுகர் சிரப் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணியாச்சு. உங்களுக்கு நல்ல லிக்யூடாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1.5 கப்பு சீனியும் 2 கப்பு தண்ணீரும் ஊற்றணும். குலாப் ஜாமுன் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயாச்சு. நல்லா சாஃப்டாட்டு இருக்குது. ஸ்கூல் விட்டு வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் செய்து கொடுக்கலாம். குலாப் ஜாமுன் எல்லாமே சர்வ் பண்ணிடலாம். சாஃப்டாட்டி இருக்கும். கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.